ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் செய்வோம். ஆதி அந்தம் இல்லாதே ஆனந்த ஜோதியே, ஆதிமயமானவனே, அப்பனே சரணம் சரணம் சரணம். எல்லாவற்றுக்கும் ஊற்று காரணம் இருக்கின்ற அன்பின் தெய்வமே, அந்த அருமையான சந்தேக வழியிலே கர்த்தாவை நாங்கள் ஒரு மனதாக கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க போகின்ற உம்முடைய வசனம், வாசிக்கின்ற திருமறை பாடங்கள் அனைத்தும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்க கிருபை புரிந்தாலும் என் கண்மலையும் என் மீட்புமாயின் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஜெபம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆமென். சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், தோல்விகள், சம்டைம்ஸ் ஜெயம், சம்டைம்ஸ் சந்தோஷம், வறுமை, என்ன வேணால் வரலாம். என்ன வந்தாலும் நம்ம எப்போவுமே கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு, தாவீது ராஜா அபிமெலேக்கினால துரத்தப்பட்ட போது அவர் அப்போ கூட துதிச்சிட்டு இருந்தார். என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அவர் எப்போவுமே துதிச்சிட்டு தான் இருந்தார். அது நினைவில் வைத்து இந்த பாடல் தேவ தேவனை துதித்திடுவோம் பாடலை பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாதா
சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் உபத்திரவம் உண்டு. யாருமே எனக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எல்லா உபத்திரவமும் லேசாக மாற்றுவதற்கு இயேசுக்கு வல்லமை உண்டு. அதை நம்பி இந்த 2ஆம் பாடல் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம்னு எதுவுமே சொல்ல முடியாது. யாருமே எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன இருந்தாலும் நம்ம கூட எப்போவுமே இருப்பார். ஏன்னா பைபிள் எழுதியிருக்கு, மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்ம இந்த வசனத்தை விசுவாசிச்சு கடைசியான பாடல் என் கூடவே இரும் ஓ இயேசு என்ற பாடலை பாடுவோம்.
கடைசியாக நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் என்னோட நீட் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே. இப்போது பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து கம்மிங் டியூஸ்டே 29th இந்த மாதம் நான் வந்து இந்தியா கிளம்புறேன். எனக்காக யார் ஜபிச்சிங்க, என்னை யார் சப்போர்ட் பண்ணிங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு கடைசி ஜெபம். ஏசப்பா, இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. இங்கே யார் அவங்களுடைய தேவைகளோடு வந்திருக்காங்களோ அவங்க எல்லா தேவையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாகவே கிறிஸ்து சபை பாமாலையில் 302வது பாமாலை பாடுவோம். ஹிம் நம்பர் 302. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் கால நேரமும் நீர் கையாடி யாருளும். எந்தன் கை பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையும் அழகாக விளங்கும். இன்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்த நாஸ்தி தேவரே மூற்றுமாங்கி கரிப்பி புத்தி கல்வி யாவையும் சீத்தம் போல் பிரயோகியும். எந்தன் சீதம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவேன் அதை நீத்தம் ஆளுவேன். திருப்பாதம் ஆற்றினேன் எந்த நேசம் ஊற்றினேன். என்னையே சமூலமாய் கத்தம் செய்தேன் நித்தமாய். நாம் நின்ற வண்ணமாகவே 21ஆம் பக்கத்தில் உள்ள 3ஆம் ஆராதனை முறைமைகளை நாம் கடைப்பிடிப்போம். பக்கம் 21.
நாம் கடவுளை தொழுது கொள்வோமாக. கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை நல்லதும் தம் தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடுவோம் வாருங்கள். அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? இருதயமுடையவனாய் இருதயத்தை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிக்கடாமற் போனோம். நமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளை கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே முழுமுடமான இதயத்தை நீர் பொறுக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்புமாயின் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியேற்பதாக. ஆமன். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கும் உதவி செய்தாலும் உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் 24ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். முதலாம் பாவ அறிக்கை. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இறக்கங்களின்படி பெருக்கத்துக்கு தக்கபடி என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழிவிரலும், என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறல்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானது நடை. கடவுளே, சுத்தரதியத்தின் சிருஷ்டியும் நிலையுரமான ஆவையின் உள்ளது ரட்சணை சந்தோஷத்திலும் எனக்கு தார் உற்சாகம் நோய் என்ன. ஆமேன். சபையார் அமருவோம். இன்றைக்கான திருமுறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம். முதலாம் வேதப்பாடம் எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 வரை. நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து
அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக்கி கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்படம். வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாது. மாறி மாறி வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 20. சங்கீதங்களின் புஸ்தகம் 20. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முடிந்து விழுந்திருந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாடம் முடிந்தேன். பரிசுத்த லூக்கா எழுதாம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 30 முடிய வாசி கேட்போம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேனின், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயே என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு கேட்டுக்கொண்டு, இன்னும் முடித்தில் ஒரு குறை உண்டு. உன்னிடத்தில் உண்டாவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திருந்து கூடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். பின் என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால் அப்பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யத்தின்படி உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பது பார்க்கலாம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எவ்வளவு எளிதாக இருக்கிறது என்றார். அப்போது கேட்டவர்கள், அப்படியானால் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு கேட்கும் என்றான். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவை தேவனால் கூடுமே. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தில் பின்பற்றுகிறோமே என்றான். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது வீட்டையாவது பெற்று சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டு என்றோம். இம்மையிலும் அதிகாயிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அடையாமல் போவதில்லை என்று மெய்யாக உன் சொல்கிறேன் என்றார். வேதம் முடிந்தது. கிறிஸ்து மகிமை உண்டாதாக. நாம் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 127வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 127, குணப்படு பாவி தேவ கோபம் வரு மேவி. குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி
இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி திரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தம மெய்ப்பனா கத்தி அழைக்கிறா, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ, மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. இக்கணம் பாவர் கசப்பையுணராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல், பாவி மனுஷியை போல், மனம் படைத்த பேரு போல், தேவனுக்கேற்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்புனல் ஆவியின் சொல்படி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. உன்னை நீ நம்பாதே, இவ்வுலகையும் நம்பாதே, உன்னை நீ நம்பாதே, ஏ போலையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு தரணி மீட்டவர் நின்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்று குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி. சபையார் அமரவும், நாம் இறை செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்முடைய மத்தியிலே இருக்கும் ரெவரன் பன்னீர் ஐயா அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். நீ
ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை ஒரு சபையாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நாங்கள் எந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் பரத்திலிருந்து நீர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் என்னிடத்திலிருந்தும் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் எடுத்து போடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். மறுபடியுமாக பிரதர் சத்யாவுக்கும் சபை போதக சேகர குழுவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலே நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது அநேக மக்கள், அது பரிசேயராகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேக கேள்விகளை கேட்டார்கள். எந்த அதிகாரத்திலே நீர் இந்த காரியத்தை செய்கிறீர்? பாவங்களை மன்னிக்கும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று அநேக காரியங்களை குறித்து கேள்வி கேட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் கூட தேவனை பார்த்து அநேக கேள்விகள் கேட்டிருக்கிறோம். தேவனை, நான் கேட்டது ஒன்று, நீர் கொடுத்தது ஒன்று. எதற்காக இப்படியாக நீர் என்னை நடத்துகிறீர்? எதற்காக இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர்? அநேக காரியங்களை நீங்களும் நானும் தேவனை பார்த்து நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புவது தேவன் நம்மை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை. அவரும் நம்மை பார்த்து அநேக கேள்விகளை வேதத்திலே கேட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் எரேமியா 32:27. நமக்கு அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது? இந்த காரியத்தின் மூலமாக, இந்த கேள்வியின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அநேக முறை நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் மேற்கோள் காட்டி ஜெபிப்போம். ஆனால் எந்த சூழ்நிலையிலே இந்த கேள்வியை தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போமேயானால் நமக்கு மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காரியமாக இருக்கும். 32வது வசனம், 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், நேபுகாத்நேசரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அந்த சிதேக்கியா அரசாண்ட 10ஆவது வருஷத்திலே என்று சொல்லும் பொழுது 587 BC, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 587 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சிதேக்கியா ராஜாண்டு. அந்த 2வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூத ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற் சாலையிலே முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். இந்த இடத்துல பாபிலோனுடைய இராணுவம், சேனை எருசலேமையும் யூதா தேசத்தையும் முற்றுகையிட்டு இருந்த அந்த நேரத்திலே யூத ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற் சாலையிலே எரேமியா தீர்க்கதரிசி அடைக்கப்பட்டிருந்தான். எதற்காக அடைக்கப்பட்டிருந்தான்? அவர் செய்த ஒரே தவறு என்னவென்றால், ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாரோ அதை அப்படியே சிதேக்கியா ராஜாவிற்கு சொன்னான். அவரை பிரியப்படுத்த வேண்டும், ஏனென்றால் இது அவருக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம். நாம் ராஜாவுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இதை போய் அவரிடத்தில் நான் சொல்லுவேனால் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து எதுவும் யோசிக்காமல் தேவன் எந்த வார்த்தையை கொடுத்தாரோ, எந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரோ அதை அப்படியே போய் சிதேக்கிய ராஜாவிடத்திலே சொன்னது நிமித்தம் அந்த ராஜாவுக்கு கோபம் உண்டாகி அவரை காவல் சிலையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் மக்களை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கிக்க மாட்டார்கள். தேவன் என்ன மாதிரியான வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே கொடுப்பார்கள். பொதுவாக அது மக்களுக்கு பிரியமாக இருக்கிறதோ இல்லையோ, சில சமயம் கடினமாக காணப்படக்கூடும், சில சமயம் மிக வேதனையாக இருக்கக்கூடும், சில சமயம் அதை நம்ம குற்ற உணர்விலே நம்மை தள்ளும் தேவ வசனத்தை படிக்கும் பொழுது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையாக தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அல்லது போதகர்களானாலும் சரி, அல்லது மற்ற பிரசங்கிமார்களானாலும் சரி, மக்களை பிரியப்படுத்துவதை நோக்கமாக கொள்ளாதபடிக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை அப்படியே கொடுப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்தவத்திலே இல்லை. ஆனாலும் அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசனம் செய்த காரியம் 3-5 வசனங்கள், 5வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இதோ நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். இது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்க மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிதேக்கியா கல்தேயா மக்களோட யுத்தம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையிலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி போய் சொல்லு, நீ ஒருவேளை சண்டை போடலாம், ஆனாலும் நீ ஜெயிக்க போறதில்லை. இந்த பாபிலோன் மக்களுடைய கைகளிலே உம்முடைய நகரத்தை தேவன் கொடுக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மிக கோபம் உண்டாகி அவனை சிறையில் அடைத்தான் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். குறிப்பாக ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை ஒருவனாலும் அடைக்கப்பட முடியாது. அது வந்தே தீரும். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் யாராவது எடுத்து வாசியுங்கள். 2 Timothy chapter 2 verse 9. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் வேத வசனமோ கட்டப்படவில்லை. எரேமியா சிறையிலே இருக்கிற சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை அவருக்கு வந்தது. என்ன மாதிரியாக வந்தது? அது 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை குறித்து ஒரு காரியம் வந்தது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவருடைய பெரியப்பா மகன், நான் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை, எருசலேமும் மற்ற நகரமும் பாபிலோனுடைய கைகளிலே கொடுக்கப்பட போகிறது. சிதேக்கியா ராஜாவும் ஒருவேளை அவரும் கடத்தப்பட போகிறார். இந்த சூழ்நிலையிலே எரேமியாவுக்கு வந்த வசனம் என்ன? உன்னுடைய பெரியப்பா மகன் வருகிறான், அவனிடத்திலே ஒரு நிலம் இருக்கிறது, அவன் அதை விற்க விரும்புகிறான், அதை வாங்குவதற்குண்டான தகுதி உனக்குத்தான் இருக்கிறது, அதை நீ வாங்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதற்குண்டான தொகையை செலுத்தி அதற்குண்டான பத்திரப்பதிவை எடுத்து நீ பத்திரமாக நீர் வைத்துக்கொள். இது சுருக்கமாக எரேமியாவுக்கு வந்த ஒரு செய்தி. யோசித்து பாருங்கள். அந்த எருசலேம் நகரமானது அல்லது அந்த யூதா தேசமானது பாபிலோனியர் கைகளிலே கொடுக்கப்பட போகிறது. அவர்கள் அதை அரசாள போகிறார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் அவரிடத்துல சொன்ன ஒரு காரியம், அந்த இடத்துல ஒரு எருசலேம் நகரத்தில் ஒரு நிலம் இருக்கிறது, நீ அதை வாங்கி பத்திரப்பதிவு செய்து கொள்ளு, பத்திரமாக அந்த பத்திரத்தை வைத்துக்கொள். யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் இந்த ஒமான் தேசத்தை வேற ஏதாவது ஒரு நாடு வந்து படையெடுத்து இதை பிடிக்க போகிறது என்று தெளிவாக தெரிந்தவன், ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, சலாலாவில் ஒரு இடம் இருக்குது, இதை நீங்க வாங்குங்க அப்படின்னா நம்ம எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு நம்ம என்ன யோசிப்போம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவருக்கு என்னாச்சு? இதே ஆள போறது கிடையாது, இதே இன்னொரு கையில கொடுக்க போறாங்க. இந்த இடத்துல நான் நிலத்தை வாங்கி என்ன பண்ண போறேன்? யோசிப்போமா மாட்டோமா? அநேக சமயங்களிலே
தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு குழப்பமாக இருக்கும். தெளிவாக ஒரு புரிதல் இருக்காது. என்னுடைய கவுன்சிலிங் செஷன்ல எத்தனையோ பேர், ஊழியக்காரர்கள் மட்டும் நாங்கும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில காரியங்களை தேவன் தெளிவாக சொல்லும் பொழுது நமக்கு மிகுந்த குழப்பமாக இருக்கும். நான் யோசிப்பேன், ஆனாலும் கூட இந்த இடத்துல நீங்கள் வாசிப்பில்லானால் 32ஆம் அதிகாரம் 25வது வசனம் நீங்கள் வாசிங்களா? ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த குழப்பத்தை வெளிப்படுத்துகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கைகளிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும், உங்களுக்கு தெரியும், ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி தான் அந்த தீர்க்க தரிசனம் சொன்னது. எதனாலே? தேவனுக்கு விரோதமாக இஸ்ரேல் மக்கள் செயல்பட்டது நிமித்தம், அவருக்கு விரோதமாக எழும்பினது நிமித்தம் நீங்கள் அனைவரும் பாபிலோன் தேசத்திற்கு கடத்தப்படுவீர்கள். 70 வருடம் நீங்கள் அங்கு இருக்க போகிறீர்கள். 70 வருடம் கழித்து உங்களை திரும்பவுமாக எருசலேம் பட்டணத்திற்கு நான் அழைத்து கொண்டு வருவேன். அப்பொழுது நீங்கள் ஆலயம் கட்டுவீர்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்னது எரேமியா. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னவர்களிடத்திலேயே தேவன் சொன்ன ஒரு காரியம் இது. அவர் குழப்பம். ஆண்டவரே, நீர் சொன்ன காரியம் இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விளைக்கிரயமாக கொண்டு அதுக்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் தானே எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னீர். நீர் தானே இந்த இஸ்ரவேல் மக்கள், உங்களுடைய சொந்த மக்கள், பாபிலோனுக்கு அவர்கள் அகதிகளாக போகிறார்கள் அல்லது பிணைய கைதிகளாக எடுக்கப்படுத்து போகிறார்கள். அவர்கள் அங்கே 70 வருடம் இருக்க போகிறார்கள். இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை தான் நீர் தான் எனக்கு கொடுத்தீர். பட் என்னையே அந்த இடத்துல இடத்த வாங்க சொன்னா 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப வருவேனாங்க. அந்த இடத்த நான் என்ன பண்ண முடியும்? இதுல வேற பத்திரத்தை எல்லாம் வேற பத்திரமா வச்சிருங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. வாட் ஐம் கோயிங் டு டூ வித் தட்? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சமயம் தேவன் வழி நடத்துகிற விதம் நமக்கு மிக மிக குழப்பத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கும். தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. உங்க வாழ்க்கையில் எப்படி? எனக்கு அநேக முறை, விசேஷமாக நான் ஸ்தாபித்த சபையை அந்த 11 வருடம் நான் போதகனாக பணி செய்த பிறகு எனக்கு திடீரென்று வந்த இந்த காரியம், யூ டேக் அ பிரேக். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் யாரோ சொல்ற மாதிரியே இருக்கும், யூ டேக் அ பிரேக். பெங்களூர்ல டேக் அ பிரேக் அண்ட் டூ வாட்? நோ, கோ அவுட். அந்த சமயத்துக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அப்படியாக ஒரு வரும். ஆண்டவரே, 11 வருஷம் இந்த இடத்துல நான் ஸ்தாபித்த சபை, எத்தனையோ மக்கள் என் மேல் மிக மிக அன்பாக இந்த இடத்துல இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் போவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏனென்றால் அதற்கு முன்பதாக எனக்கு அமெரிக்க தேசத்தில் இருந்தோ அல்லது இங்கிலாந்து தேசத்தில் இருந்தோ சிங்கப்பூரில் இருந்தோ எனக்கு போதகராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்த பொழுது நான் அதை குறித்து ஜெபித்த பொழுது அதை குறித்து தானே ஒரு சமாதானம் எனக்கு இல்லை. அதனால எல்லாத்தையும் நான் நிராகரித்து விட்டேன். நம்ம இப்போ எங்கே போகிறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சலாலாவை குறித்து ஒரு அறிவிப்பு வந்தது. ஏன்னா சரி, அதை ஆண்டவரே, ஓகே, மிகுந்த தேவையுள்ள ஒரு நகரம், நான் கொஞ்ச நாள் நான் போயிட்டு வரேன். நான் ஆக்சுவலி ஐ தாட் ஐ வில் கம் ஹியர் ஒன்லி ஃபார் 2 years. ஸோ எங்களுடைய மக்களிடத்தில் எவ்வளோ கெஞ்சி சொல்லி ஆண்டவர் இப்போ நான் திடீர்னு வந்து, ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் எனக்கு 50 ரியால் கொடுக்க சொல்றாருன்னா யாராவது நம்புவீங்களா? இல்லை, கொஞ்சம் நல்லா தான் சரிங்களா? இல்லை, நான் கேட்குறேன். இப்போ நான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லும்போது நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீ வெளியில போ. இதை போய் எப்படி என்னுடைய சபைக்கு சொல்றது? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, நம்ம ஆளு வெளியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு ஆண்டவர் இழுக்கிறாரு. இது நேச்சுரலா எல்லாரும் சொல்லக்கூடிய காரியம். எப்படி போய் நான் நிரூபிப்பேன்? சரி, அவங்க கிட்ட போய் சொல்லி, எங்களுடைய சபையில சொல்லி நான் வெளியில் வந்தாச்சு. இந்த இது வந்ததுக்கு அப்புறம் இல்லை, நான் வெறும் 2 வருஷம் போறேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன். அவங்க உறுதி கேட்டாங்க, இல்லை வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். என்னுடைய குடும்பமாக நினைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்தது நவம்பர் 2021. ஏப்ரல் 2022 என்னுடைய தங்கையினுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக நாங்கள் பெங்களூர் போகிறோம். கோயம்புத்தூர் போகணும், பட் பெங்களூர் போயிட்டு போகலாம் அப்படின்னு. பெங்களூர் போயிட்டு போகலாங்கும் போது ஆண்டவே ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன். He said advanced cancer. 5 மாதம் தான் இங்கே வந்து.
நாங்கள் அவரை பார்த்துட்டு ஜெயநகரில் பார்த்துட்டு சில்க் போர்டு பிடிச்சிட்டு அப்படியே காரில் போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அவர் சொன்னது forget about the wedding. She has to be admitted. ஒரு தாய் மாமனா எனக்கு எவ்வளவோ காரியங்களை நான் பண்ண வேண்டியது இருக்குதாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வந்தாச்சு. எனக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ போக சொன்னீர், இதை ஒரு 5 மாசத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன்டா நான் இது வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன் இந்த சபைக்கு. ஏனென்றால் இந்த மாதிரி தேசங்களிலே போதகர்கள் அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்காது. எனக்கு இப்ப இவங்க கிட்ட நான் என்ன காரணம் சொல்றது? மிகுந்த குழப்பம். இது ஒருவேளை நானாக யூகித்து கொண்டேனா அல்லது ஆண்டவர் வழி நடத்தினாரா? அப்படி ஆண்டவர் வழி நடத்தி இருந்தால் 5 மாதத்திலே என்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் வருமா? இது இப்பொழுது என்ன பண்ணுவது? இப்போ புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கு வர இயலாது, ஏனென்றால் நான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி எத்தனையோ காரியங்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சில நேரங்களிலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுபவித்ததை போல தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு குழப்பமாக இருக்கும். எதற்காக அவர் செய்கிறார்? ஏனென்றால் தேவனுக்கு மட்டுமே அந்த முடிவு தெரியும். அவர் எதை ஆரம்பிக்கிறார் அந்த முடிவு அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கக்கூடிய கிருபையை தாரும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஜெபத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எரேமியா அப்படித்தான் சொன்னார், ஆண்டவரே நீர் தானே இந்த தீர்க்க தரிசன கொடுத்தீர் எனக்கு, இப்ப நீரே அங்க போய் விளைய ஒரு நிலத்தை வாங்க அப்படின்னா அவர் அதுக்கு மேல சொல்லல. அவருக்கு ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையிலே அவர் செய்த காரியம் என்ன? இதன் மூலமாக நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய வழிநடத்துதல் குழப்பமாக இருக்கும் பொழுது, ஒரு தெளிவான ஒரு வழிநடத்துதல் இல்லாத பொழுது, தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல், தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை சந்தேகிக்காமல், அதே விசுவாசத்தோடு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன? முதலாவது, இது ஜெர்மாயா நமக்கு, எரேமியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை போல குழப்பமான சூழ்நிலையிலும் உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனிடத்திலே எடுத்துக்கொண்டு போங்கள். முதலாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு இல்லாத போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய குழப்பங்களை குறித்து எல்லா காரியத்தையும் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் எடுத்து செல்லுங்கள். அதைத்தான் தீர்க்கதரிசியும் பண்ணார். 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஜெபிக்க ஆரம்பிச்சனா எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே நீ தானே சொன்னீரு, இப்போ பாரு இப்படி ஆயிப்போச்சு, நான் என்ன பண்றது, இது அது அப்படின்னு என்னென்னமோ அவரை ஒரு மாதிரி அக்யூஸ் பண்ற மாதிரி ஜெபிப்போம். ஏன்னா we are confused. ஆனாலும் எரேமியா பண்ணுகிற காரியத்தை பாருங்க. அவர் என்ன சொன்னார்? இட்ஸ் நாட் worth focusing on what I'm going through. I'm going to shift my focus. என்னுடைய நோக்கத்தை நான் மாற்றப் போகிறேன். தேவன் மேல் என்னுடைய பாரத்தை நான் வைக்க போகிறேன், என்னுடைய விசுவாசத்தை. அவர் ஜெபிக்கிற முறையை பாருங்க. 17வது வசனத்திலிருந்து கர்த்தராய், maybe someone can read. தேங்க்யூ பிரதர். அவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையிலும் அவர் தேவனை பார்த்து ஜெபிக்கும் பொழுது இந்த குழப்பமான காரியத்தை குறித்தோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய பயத்தை குறித்தோ மற்ற எந்த காரியத்தையும் ஜெபிக்காதபடிக்கு தேவன் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற நான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தராய் ஆண்டவரே, இதோ உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதை சொல்லும் போது கூட எரேமியா தீர்க்கதரிசிக்கு எல்லா காரியங்களும் தெளிவாக விளங்கிவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. அந்த குழப்பத்தின் மத்தியிலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்லை. ஆண்டவரே, இப்போதைக்கு நீ எப்படி என்னை வழி நடத்துறீரு, நீ எதற்காக இதை என் வாழ்க்கையில அனுமதித்தீர், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி தெரியாவிட்டாலும் நீர் அதிசயமான காரியங்களை செய்வீர். எல்லாத்தையும் ஜெபத்தில் எடுத்துட்டு போறார். 2வது வாசிக்கிறார் பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமும் மகத்துவம் வல்லமையும் உள்ள தேவனே. அவர் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்.
அப்புறம் மறுபடியும் 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய மக்களை, நீங்களும் நானும் தேவனுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளாத போது எரேமியா சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா காரியங்களையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதற்காக நீங்களும் நானும் அமைக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல, விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஜெபத்தோடு கூட அவர்கிட்ட எடுத்துட்டு போங்க. That's the first suggestion he gives. இது பிராக்டிக்கலா என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த எத்தனையோ நைட்டு என்னென்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப என்ன நான் எக்ஸ்கியூஸ் இங்க கொடுக்க முடியும்? இப்பதான் 5 மாசம் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறோம், சபையை தொந்தரவுப்படுத்துறோமே, என்ன இட் வாஸ் a big struggle. ஆனாலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின்படி நான் செய்த பொழுது அது அநேக விதத்தில் எனக்கு உதவியாக இருந்தது. பர்டிகுலர்லா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு புரியாத பொழுது, அதை குறித்துதான ஒரு தெளிவு இல்லாத பொழுது, எல்லா குழப்பத்தையும் எல்லா வேதனைகளையும் தேவனிடத்தில் ஜெபத்தில் கொண்டு போவது எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல மிக மிக ஒரு உன்னதமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னாரு? நடத்தையில மோசமான ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ண சொன்னார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு ஒரு போதகரா எனக்கும் தர ஒரு தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்ததுன்னா நான் பண்ணுவேங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு ஸ்திரீயை நீ போய் கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வருதுன்னா நான் பண்ண முடியுமா? ஆனா ஓசியா தீர்க்கதரிசிக்கு அது வந்தது. எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும். ரெண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. எப்பொழுது நம்மை சுற்றி என்ன பார்க்கிறோம் என்பதன் மத்தியிலும், அல்லது அதை குறித்து நாம் எப்படி ஃபீல் பண்ணுகிறோம், அதை குறித்து எப்படி உணர்கிறோம் என்பதின் மத்தியிலும், அல்லது இது எந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் என்ற பயத்தின் மத்தியில் இவ்வளவு இருந்தா கூட, நான் கடந்து சென்றதை போல அந்த அவ்வளவு பிள்ளையின் மத்தியிலும் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற ஒரு காரியம் என்ன? obey God by faith. விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல, ஒரு குழப்பம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை பயம் இருந்தாலும் பரவாயில்ல, அல்ல அதை குறித்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னாலும் பரவாயில்ல, அல்லது 4 பேர் சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தி என்ன சொல்ற, இது எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசத்தில் அவர் கீழ்ப்படியுங்கள். அதைத்தான் கடைசியா பண்ணார். அந்த இதெல்லாம் அதான் 25வது வருஷம் நான் வாசிக்கிறபடி அந்த குழப்பத்தை அவர் மறைக்கல. இவ்வளவு ஆண்டவரை முழுமையா புகழ்ந்துட்டு அவருடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கடைசியா அவர் சொல்றது, ஆண்டவரே நீர் எனக்கு நிலத்தை விளைக்கிறமையா கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னார். எனக்கு புரியல, எதற்காக நீர் என்ன இதை செய்ய சொன்னீர் என்று எனக்கு புரியல. அந்த சமயத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுன்றோ. நீ என்னுடைய தீர்க்கதரிசி, உனக்கு சரியான இப்பொழுது ஒரு புரிதல் கிடையாது, குழப்பத்தில் இருக்கிறாய். எதற்காக நான் உன்னை இதை செய்ய சொன்னேன் என்ற குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனாலும் மாம்சமான யாவருக்கும் நான் யாரு? நான் தான் கடவுள். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்கிறதா? இன்றைக்கு நீங்களும் நானும் இதே விதமான ஒரு குழப்பத்திலே கடந்து செல்லும் பொழுது நம்மை பார்த்து தேவன் கேட்கிற இந்த ஒரு கேள்வி, என்னால செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்குமா? நீ புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியமா? ஒருவேளை உனக்கு புரியவிட்டாலும் என்னை விசுவாசிக்க முடியாதா உன்னால? இல்ல நீ புரிஞ்சாதான் விசுவாசிப்பியா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை எல்லாம் நான் பண்ண போறேன், இதெல்லாம் நடக்க போகுது இந்த 2 வருஷத்துல 3 வருஷத்துல 4 வருஷத்துல சில சுவிசேஷக்காரங்க ப்ளூ பிரிண்ட் தருவாங்க. நம்ம கிறிஸ்துவத்தில் கூட ஜோசிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ப்ளூ பிரிண்ட் தருவாங்க, இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்ட்டு. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பை எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் தரவில்லை. Our life is in God's hands. அப்போ அவர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் உனக்கு புரிந்தால் ஒழிய நீ விசுவாசிக்க மாட்டையா? எனக்கு பிரியமான தேவனை நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த குழப்பமான சூழ்நிலையிலே
நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத பொழுது, தேவன் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு என்ன செய்கிறார் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாத போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுன்றார். ஸோ தயவு செய்து நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். எதனால இதை அனுமதித்தார் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும், அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 வாசிக்கிறபடி, நீங்களும் நானும் அந்த வசனத்தை, அவராலே அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிப்போமேயானால் அந்த அதிசயத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக காண்போம். எரேமியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன? தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார். சாட்சிகளை வைத்து அந்த பத்திரத்தை செய்து, சிறையில் இருந்த போதும் அதற்கு தேவையான பணத்தை செலுத்தி அந்த பத்திரத்தை அவருடைய செயலரிடத்திலே கொடுத்து விட்டார். இதை தயவு செய்து பத்திரமாக வைத்துக்கொள். ஆனால் அது பிரயோஜனப்படுமா? அந்த வாங்கிய நிலத்தை அவரால் உபயோகப்படுத்த முடியுமா? எந்த விதமான ஒரு தெளிவும் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நல்லவர். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவர். அந்த காரியத்தை தான் எரேமியா சொல்லுகிறார். அதைத்தானே லூக்காவது 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள் ப்ளீஸ். லூக் சாப்டர் 5 verses 4 and 5. சீமோன் பேதுரு சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே நைட்டெல்லாம் நாங்க ஆழ்கடல தான் போட்டுட்டு இருந்தோம், ஒன்றும் கிடைக்கல, எவ்வளவோ பிரயாசப்பட்ட, ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு தெரியும் நீ ஒரு தச்சர் தான், யூ ஆர் நாட் அ ஃபிஷர்மேன். ஆனாலும் கூட அவர் சொன்ன ஒரு காரியம், நீர் சொல்லுவதினால் நாங்கள் வலையை அந்த இடத்துல போடுறோம். எனக்கு தெரியும் அந்த இடத்துல போட்டா தெரியாது, ஏன்னா எவ்வளவோ வருஷம் நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எங்க போட்டா எங்க மீன் கிடைக்கும் தெரியும். நைட்டெல்லாம் இரவெல்லாம் நாங்கள் முயற்சி செய்தோம், எவ்வளவு பிரயோஜனப்பட்டும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோம். ஆனாலும் நீர் சொல்வது நிமித்தம் நான் புரிந்து கொள்ளவில்லை, எதற்காக எனக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் அனுபவம் மிக்க ஒரு மீன் பிடிப்பவன், ஒரு மீனவன். எனக்கு தெரியும் எந்த இடத்துல வலை வீசினால் கிடைக்கும் என்று தெரியும். ஆனாலும் எதற்காக எனக்கு கிடைக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதன் மத்தியில் நீர் சொல்லுவதனாலே நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ன வாயிற்று என்று. ஸோ எரேமியா தான் பண்ணார். விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். மூன்றாவதாக, தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதும் நிறைவேறும் என்று உறுதியாய் நம்புங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம். எரேமியா 32:15 படிங்க. எல்லாம் கொல்லப்படும், எல்லாம் விற்கப்படும், எல்லாம் வாங்கப்படும். அதன் பிறகு 36 41 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி ஆண்டவர் தன்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் துரத்தப்பட்ட தன்னுடைய சொந்த மக்களை எப்படி திரும்பவுமாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு அழைத்து வரப்போகிறார் என்பதை குறித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தயவு செய்து 37வது வசனத்தை வாசியுங்கள். நான் இந்த ஸ்தலத்திற்கு எந்த மாதிரியான மக்களை அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக திரும்பி அவரை மிகவும் மன வருத்தத்திற்குண்டான தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களை அவர் சொல்லுகிற ஒரு காரியம், திரும்பவுமாக அவர்கள் சுகமாக வாழும்படி திரும்பவுமாக இந்த தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து வரப்போகிறேன், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தம் ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்ன ஒரு காரியம் ஒரு நாள்ல வரும். அது ஒருவேளை அந்த 1000 வச்சு அரசாட்சியும் தந்தார். இன்னைக்கு வரைக்கும் எரேமியாவினுடைய பத்திரம் இருக்கும். நீ ஒரு நாளிலே அந்த நிலத்தை நீ ஸ்வீகரிப்பாய், அது வீணாக போகாது. தேவனுடைய
வாக்குத்தத்தம் வீணாக போகாது. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய தேசமானது பாபிலோன் கைகளிலே இருக்கக்கூடும். ஆனால் இந்த 70 வருடங்களுக்கு பிறகு நான் திரும்பவுமாக உன்னை நான் அழைத்து கொண்டு வருவேன். அப்பொழுது இதே நிலத்தை, நீர் வாங்கின இதே நிலத்தை, நீர் குழப்பத்தோடு வாங்கின இதே நிலத்தை நீர் ஒரு நாளிலே அனுபவிப்பாய். என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். எரேமியா 3வது சொல்லுகிற ஒரு காரியம், எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று விசுவாசியுங்கள். அழகாக சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கால். தேவன் நம் வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து அநேக குழப்பங்கள் இருக்கக்கூடும். ஆனால் எரேமியா இந்த 3 காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லுகிறார். நம்முடைய காரியங்கள், எல்லா காரியத்தை குறித்தும் அவரிடத்துல ஜெபத்தில் எடுத்துட்டு போங்க. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து அதிகமாக யோசிக்காதபடிக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அதிகமாக யோசிங்க. அந்த ஜெபத்தோடு கூட அவரிடத்துல எல்லா காரியத்தையும் ஒப்படையுங்க. 2வதாக அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை அநேக காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சுற்றி இருக்கிற காரியங்களை பற்றி அதிகமாக யோசிக்காதபடிக்கு, அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போயிருக்கிற காரியங்களை குறித்து என்ன யோசிக்கிறீர்கள் என்பதை குறித்து யோசிக்காதபடிக்கு, அல்லது இது எந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் என்ற ஒரு பயத்தோடு இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியும். 3வதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உறுதியாக எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். எனக்கு பிரியமான மக்களே, இதை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னால் இந்த அதிசயமான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய முடியாதா? இதற்கு நான் எல்லா விளக்கமும் தந்தா தான் நீ என்ன விசுவாசிப்பியா? சகல மாம்சத்திற்கு நான் தான் ஆண்டவன். Is there anything too hard for me? நான் செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது கடினமான காரியங்கள் இருக்கிறதா? There's nothing. God bless you. செய்தி கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பக்கம் 15. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாடைய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்களிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஊழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். மன்றாட்டு ஜெபம் சகோதரி காட்லின் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி அப்பா இந்த நாளில் ஆராதிக்க கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. பாடல் வேளையிலும் ஆண்டவரே வேத வசனத்திலும் கர்த்தாவே நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அநேக கேள்விகளும் பாரங்களும் ஆண்டவரே ஏக்கங்களும் குழப்பங்களும் உண்டு ஏசப்பா. அதற்கான தீர்வாய் கர்த்தாவே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலியமாக
இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய தாசனோடு நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கொடுத்த அவர்களுக்கு ஆண்டவரே நீர் சரீர சுகன் பலன் தந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த வார்த்தைகள் கொண்டு சேர கிருபை செய்தருளும் கர்த்தாவே. ஆமாப்பா, நாங்கள் எல்லா குழப்பத்தின் மத்தியிலும் நாங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அப்பா பின்பற்றி ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தாவே நீர் பதில் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் தாமே பொறுப்பெடுத்து ஆண்டவரே அவர்களுடைய வழிகளை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பள்ளிக்கு செல்லுகிற சூழ்நிலையிலும் கர்த்தாவே அப்பா நீர் பாதுகாப்பாய் அவர்களோடு செல்லும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. சரீர சுகன் பலன் தந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கல்வியில நல்ல ஞானத்தை தந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி வாலிப பிள்ளைகள் படிக்கவும் எதிர்காலத்தை நோக்கி செல்லவும் கிருபை செய்தருளும் ஆவியானவரே. நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதே போல் அப்பா தூர இடங்களிலே அப்பா படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெற்றவர்களை விட்டு ஆண்டவரே அப்பா தனியாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு தேவையற்ற காரியங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நுழையாதபடிக்கு கர்த்தத்தாமே அவர்களை உம்முடைய அப்பா இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசப்பா. நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ராஜாவையும் தேசத்தின் மக்களையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து அருள்வீராக ஆண்டவரே. இன்னுமாய் கூட இந்த கரீப் சீசனிலே வருகிறவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களின் போக்கிலும் வரத்திலும் கரம் இருக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை இருக்கிறதான எல்லா அப்பா மழை காலத்திலே வருகிற அந்த வியாதியில் இருந்து பிள்ளைகளையும் பெரியோர்களையும் நீர் பாதுகாக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேலைக்கு செல்கிறவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் கூட இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதே போல அப்பா தரை வழியாய் வான் வழியாய் அன்னதினமும் அப்பா பயணித்து கொண்டு இருக்கிறவர்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதோ காலம் மிக சமீபமாக இருக்கிறதே ஆண்டவரே. அநேக அப்பா மரணங்களை நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இதற்காக நாங்கள் ஜெபிக்கிற உத்தரவாதமிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா அந்த பொறுப்பை எங்கள் உள்ளத்திலே நீர் அதிகமாய் தருவீராக ஏசு சுவாமி. ஆண்டவரே உடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் நாங்கள் அப்பா தெளித்து கொள்ளுகிறோம். எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் யாவையும் மன்னித்து சுவாமி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கேம்பஸில் உள்ள ஒவ்வொரு ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் தாமே அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரையும் ஆயத்தப்படவும் பிறரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் நாங்கள் மாற எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி. அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் உண்ண உடுக்க இருக்க இடமில்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவரின் அப்பா நலனுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசப்பா. அப்பா அதே போல எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினரின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லா தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே கர்த்தாவே. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்கள் இடத்திலே நீர் இடைப்படும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் இந்திய தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தாமே அப்பா எங்கள் தேசத்தை பாதுகாத்து அருளும். ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே மக்களின் நலனுக்காக செயல்பட கிருபை செய்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளின் பாதுகாப்பையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளையும் தெளிக்கப்படும்படியாகவும் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இன்னுமாய் கூட அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே பதில் தந்து ஒவ்வொருவன் இருதயத்தில் இந்த நேரத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுதே பதில் கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் இருந்து வழிநடத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
திருச்சபைக்கான அறிவிப்புகள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வெள்ளி ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக யாரேனும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருந்தால் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். விடுமுறை முடித்து வந்திருக்கும் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரி நிக்கிதா சுவாமி அவர்கள் விடுமுறைக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே தேவ செய்தி வழங்கிய ரெவரண்ட் பன்னீர் எஸ் வில்லியம்ஸ் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் சகோதரர் கேப்ரியல் அருள் குடும்பத்தின் சார்பாக தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். சகோதரர் அவர்கள் மேல் படிப்புக்காக இந்தியா கடந்து செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய படிப்புக்காகவும் சபையார் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 26/7/2025 அன்று மிஸ்ஸஸ் அமலா மோசஸ் அவர்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 27/7/2025 அன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பியூலா இவாஞ்சலின் சாம்சன் அவர்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள் முடிந்தன. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கிறிஸ்துவ கீர்த்தனை 187வது கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 187.
செய்வதற்கு முன்பாக மகன் கேப்ரியலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏற்ற வேளையிலே ஒரு நல்ல கல்லூரியை தேவன் தாமே மகனுக்கு காண்பிப்பார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அதே போல் விடுமுறைக்காக வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சபையிலிருந்து பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரெவரண்ட் பன்னிரையா அவர்கள் முடிவு ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார்கள். ஜெபிப்போம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு சபையாக கூடி உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இங்கு வரும் பொழுது உமக்கு பிரியமான வகையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் சாதாரணமான மக்கள் ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவரே, நீர் எப்படி வழி நடத்துகிறீர் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். ஆண்டவரே, சில நேரங்களிலே குழப்பத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். புரிந்து கொள்ளாத சமயங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இந்த சபைக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, யார் யார் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதும் என்ன நடக்கிறது, நாங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கிருபையாக நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த சபையை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த சபையினுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளினாலே இன்னும் ஆழமாக கட்டப்படத்தக்கதாக, விசுவாசத்திலே வளர்ந்து ஓங்கத்தக்கதாக இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தாரும். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் நிறைவேறும் என்ற ஒரு விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை நித்திய வாழ்க்கைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொடுத்த காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நினைத்து பார்த்த மக்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள ஒரு உணர்வோடு கூட எங்களுடைய காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய காணிக்கைகளை காட்டிலும் எங்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கிருபை செய்யும். ஆண்டவரே, தம்பி கேப்ரியலுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்த வகையில ஆண்டவரே, இந்த மேற்படிப்புக்காக இந்தியாவுக்கு போகும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இந்த தம்பியோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தம்பிக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை மகன் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே நீர் கிருபை செய்யும்படியாக நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பெற்றோரை காட்டிலும் இந்த தம்பியை குறித்து உமக்கு அதிகமாக தெரியும். ஆண்டவரே, அவருக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான காரியங்கள் தேவை என்பதை நீர் உணர்ந்திருக்கிறீர். மகனை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த படிக்கின்ற காலம் முழுவதுமாக உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம்.
மற்ற மக்களுக்கு முன்பாக, மற்ற மாணவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு சாட்சியாக நீர் வைக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு வருடத்தை நீர் அவர்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த வருடத்திலே நீர் அவர்களோடு கூட இருந்தீர், அவர்களை பாதுகாத்தீர், அவர்களை போஷித்தீர், அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தீர். எத்தனையோ ஆசீர்வாதங்களினாலே நீர் அவர்களை நிரப்பினீர். இந்த புதிய வருடத்திலே அவர்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலிருந்து உம்முடைய கைகளிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை நெருங்கி சேர்ந்து உம்மை அறிகின்ற அறிவிலே இந்த வருடத்திலே இன்னும் அதிகமாக வளர்ந்து போகத்தக்கதாக இந்த வருடத்தை நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அது எந்த மாதிரியான சூழ்நிலை அவர்கள் கடந்து போனாலும் என் தேவன் நல்லவர், அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த வருடம் முழுவதுமாக உம்மை நோக்கி பார்க்க இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடமானது ஒரு விசேஷித்த வருடமாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீர் ஆசீர்வதியும். அதே விதமாக ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடுகிற கப்பிள்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் என்பது நீர் கண்டுபிடித்த ஒன்று ஆண்டவரே, நீர் நியமித்த ஒன்று. உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை கணவனும் மனைவியுமாக நீர் இணைத்திருக்கிறீர். இப்பொழுதுமாக ஆண்டவரே இந்த வாரத்திலே அவர்கள் இந்த திருமண நாளை கொண்டாடும் பொழுது மிகுந்த நன்றியுள்ள உணர்வோடு கூட ஒருவருக்கொருவர் ஆண்டவரே நன்றி சொல்லிக் கொள்ளவும், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக இருவரும் அவர்கள் நன்றி சொல்லவும், இன்னும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருமண வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே இவர்களை ஒரு குடும்பமாக ஒரு பெரிய சாட்சியாக நீர் அவர்களை வைக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக வருடங்களுக்கு கணவனும் மனைவியாக தங்களுடைய திருமண நாளை கொண்டாடத்தக்க வகையிலே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அந்த விடுமுறைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இங்க இருக்கிற நாட்களை அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடும். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே அவர்கள் வளரத்தக்கதாக அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபையான எங்களுடைய தேவனே, மீண்டுமாக எங்களை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை நோக்கி பொறுமையாக விடாமுயற்சியோடு ஓடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே, ருசித்து பார்க்கத்தக்க வகையிலே எங்களுக்கு அனுபவங்களை தாரும். உமக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீர் தயவு செய்து மன்னித்து நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை போல நாங்கள் மாறத்தக்கதாக எங்களுக்கு அந்த ஒரு வைராகியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சபையிலே ஒருவரை ஒருவர் நாங்கள் உண்மையாக நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கவும், ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களிலிருந்தும் இந்த சபைக்கு நீர் விடுதலையை தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணத்தக்க வகையிலே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக நடந்து சென்று எங்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய துதி, எங்களுடைய கனம், எங்களுடைய மகிமை எல்லாவற்றையும்
எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கே செலுத்தி மிக மிக தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Shall we receive the benediction? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் சந்தோஷமும் நம் ஒவ்வொருவரோடும், விசேஷமாக கேப்ரியலோடும், இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற மக்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு உண்டான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். ஆவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.